நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட ஒரு சின்ன செய்தி தான்ப்பா, ஆனால் முக்கியமான ஒரு காரியம். கடைசி காலம் கவனித்து கேளுங்க. வயலில் இருக்கும் 2 பேர், அதெல்லாம் வயக்காட்டில் இருக்கிற 2 பேரை போய் தேடி போகிறாரு. வயக்காட்டில் இருக்கிறவங்கள தான் எடுத்துக்கிடுவாரா? அது என்ன என்பதை குறித்து தான் பார்க்க போகிறீங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 40 வசனத்தில், அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். 2 பேர், ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்கன்னு சொல்லலை, 2 பேர். அவர் எல்லாத்தையும் ஓமானங்களினால் பேசுகிறார். அவர் வயலில் இருக்கிற 2 பேரை குறித்து இவ்விதமாக சொல்கிறார். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். எதுக்கு, எதனால்? சிம்பிளாக சொல்லிட்டு விட்டார். ஆனால் அதனுடைய காரியம் என்ன என்பதை குறித்து தான் நம்ம நல்லா பார்க்க போகிறோம். வயலில் 2 பேர் இருக்காங்க. வயல்னு சொன்னால் உங்கள் சரீரம். மனுஷன் விதைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிற அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற சரீரம், அது நிலம்னு சொல்லுவார். ஒரு இடத்துல வயல் இருக்குது, வனாந்திரமாக கிடந்தது, செழிப்பான வயல்வெளியாக மாறிச்சு. எங்கே? உங்கள் ஊர்லையா? உங்கள் சரீரம். இதுதான் அந்த வயல்வெளி. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேவன் திட்டம் தெளிவாக சொல்கிறாரு. மத்தேயு 6:24, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலையும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். 2 பேர் இருக்காங்க எஜமானர்கள். ஒன்று உலக பொருள், அதுக்கு உலகத்தின் அதிபதி இருக்கிறான். எல்லாத்துக்கும் மேலே தேவன் இருக்கிறாரு. நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னு நினச்சா உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலையும் கூடாது. விசுவாசி மாத்திரம் இல்லை, ஊழியக்காரங்களாக இருந்தாலும் இதுதான். ஆனால் அவர் சொல்கிறாரு, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஏதாவது ஒன்றத்தான் தெரிஞ்சுக்கிட தெரியணும். அதான் வயலில் இருக்கிற 2 பேர் எப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஒரே வயல், எல்லாருக்கும் ஒரே சரீரம் தான், ஒரே வேலை தான். இதில் தான் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குறாரு, இன்னும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்காரு. அவன் விதைச்சிக்கிடணும். நீ விதைச்சின்னா அதுதான் உனக்கு ஆகாரம். நீங்கள் விதைக்காமல் ஆகாரத்தை தேட முடியாது தேவன்கிட்ட. நீ உலக பிரகாரமாக உங்கள் வயலில் விதைக்காமல் இருந்தால் என்ன விளையும்? முள் பூண்டு தான் வரும். விதைக்கிற விதையை வேணும் கையில். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குறாரு, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்குறாரு. ஆகவே தான் வயலில் இருக்கிற 2 பேர். அதை குறித்து தான் பார்க்க போகிறீங்க. இன்னும் சொல்கிறாரு, ஒரே வேலை தான் தேவன் கொடுக்குற வேலை. இந்த சரீரம் உலகத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இதில் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையா இருக்குப்பா. ஒரு கலப்பை எந்திரம் உங்களுக்கு கையில் கொடுக்கப்படுது. வயலை நீங்கள் கலப்பையை கொண்டு நீங்களாக தான் உழுதுக்கணும். ஹலோ, ஒவ்வொரு மனுஷியும் அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட கலப்பை. உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும். அந்த சிலுவையை அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின் செல்ல கடவுள்னு சொன்னார். அதான் கலப்பை. உழுதுகிட்டே இருக்க நிறைய விதைக்க முடியும் ஒன்றால். உழாமல் போட்டு வச்சுக்கிட்டு பின்னால் திரும்பி பார்த்தீங்கன்னா லோத்தின் மனைவி தான். ஒரே வெயில் தான். எல்லாருக்குள்ளேயும் தேவன் அதை கொடுக்குறாரு. தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறார். விதைக்கிறவனுக்கு விதை மாத்திரம் இல்லை, அவர் ஏற்ற காலத்தில் உங்களை வெளிப்படுத்தும்படிக்கு இந்த காரியங்களை சொல்கிறார். மத்தேயு 5:45 பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி. வயலில் இருக்கிற மனுஷனே உன் சரீரத்தில் இருக்கிற அந்த காரியங்களை யோசிச்சுப்பார். எல்லார் மேலேயும் அவர் சூரியனை உதிக்க பண்ணுறாரு. எல்லோரும் உழைச்சாகணும். சோம்பேறிக்கு இடம் இல்லை. உழைக்கிறவனுக்கு தான் சகலத்தையும் கொடுக்குறாரு. எப்படின்னு பாருங்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி. தமது சூரியன், உலக பிரகாரமாக இருக்கிறவனுக்கும் சூரியன் இருக்குது. ஆனால் அவருடைய சூரியன் இல்லை, இயேசு கிறிஸ்து. அந்த சூரியன் உங்களுக்குள்ளே இருந்தால் தான், அந்த வயலில் உங்கள் மேலே அந்த சூரியன் உதித்தா தான். அதான் நீதிமொழிகள், அதுதான் பிரசங்கி. சூரியனுக்கு கீழே அவன் தெளிவாக பார்க்குறான். சகலமும் அவனுக்கு தெளிவாக தெரியுது. எதெல்லாம் மாயை, எது தேவனுடைய சித்தம், நான் இதற்காக உலகத்தில் இருக்கிறேன் என்பதெல்லாம் அந்த சூரியனுக்கு கீழே. வயக்காட்டில் ராத்திரியில் போய் யாராவது நிற்பாங்களாப்பா? சூரியனுக்கு கீழே. இதான் அந்த காரியத்தை சொல்கிறார். தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி செய்கிற அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். 2 விதமான மழை இருக்குது.
முன்மாறி பின்மாறி பெய்யும். ஆவிக்குரிய முன்மாறி பரிசுத்த ஆவிதான், பின்மாறி அவர் தான். அதான் விளைய பண்ணுறாரு. அதான் வளர்ந்த நிலத்தில் இருந்து நீரூற்றுக்கள் கிளம்பும். இதெல்லாம் ஆவியானவர் தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுறாரு. இது உலக பிரகாரமான மனுஷன் கண்டுகொள்ள முடியாது. அவங்களும் வயலில் தான் இருக்காங்கப்பா, அவங்களுக்கும் மழை பெய்யுது, கேட்டதெல்லாம் கிடைக்கி, நினச்சதெல்லாம் நிறைவேறுது. தேவன் அவங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுறாரு, சூரியனை உதிக்க பண்ணுறாரு. யோபுடைய புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் வாய்ச்சி பாருங்கள், துன்மார்க்கனுடைய வீடு எப்படி இருக்குன்னு, அவங்களுடைய நிலபலமெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் ஒரு ஐஸ்வர்யவான் சொன்னான், எனக்குள்ளெல்லாம் விளைஞ்சிருச்சு, நான் பெரிய பெரிய குடவுலாம் கெட்டி வச்சுருக்கிறேன், நிறைய பொருள் சேர்த்துட்டு என் ஆத்மாவே அவன் வயலில் விளைஞ்சதுதான்ப்பா. இதுதான் உலக பிரகாரமான விளைச்சல். அதுதான் உலக பொருளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து பார்த்து அதில் திருப்தி அடைந்த ஒரு மனிதன். அவனை பார்த்து தான் மதிகேடனேன்னு சொன்னார். அம்மா ஐயா நீ எப்படி இருக்கிற? இதான் உலக பிரகாரம். உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலையும் கூடாது. இதை சொல்கிறாரு. அதனுடைய முடிவு வேறு. உலக பிரகாரமாக ஜீவிக்கிறவங்களுடைய முடிவு வேறு, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களுக்கு முடிவு வேறு. சரி, வயலில் எப்படித்தான் செய்கிறாருன்னா, வெளிப்பிரகாரமான சரீரத்தில் செய்யப்படுகிற காரியங்கள், அதான் உங்கள்கிட்ட நற்கிரியைகள் வெளிப்படும். சரியாக உழுது பயிரிட்டு இருந்தீங்கன்னா ஆவிக்குரிய கனி வெளிப்படும். அதை அப்படியே போட்டு சோம்பேறியாக இருந்தீங்கன்னா முள்ளு காடாயிரும். மாம்சத்தின் கிரியை வெளிப்படும். அசுத்தம், காம விகாரம், விபச்சாரம், வேசித்தனம், நாசமோசமெல்லாம் புறப்பட்டு வரும்பா. அதுதானே நடக்குது. ஆதாம் ஏதேனை விட்டு வெளியே அனுப்பப்பட்ட பொழுது பூமி சபிக்கப்பட்டிருந்தது. சபிக்கப்பட்ட பூமிக்குள்ளே கடந்தான். அதில் விளையிறதில் விளைச்சலில் சந்தோஷப்பட்டு இருக்கிறவங்க தான் உலக மனிதர்கள். சரி, எந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உன் மனசு தான். அதான் கலப்பை. உன் மனசை சரியாக வச்சுருந்தீங்கன்னா எதை அசை போடுறீங்கன்னு பாருங்கள், எதை அசை போட்டு உங்கள் நிலத்தை உழுகிறீங்கன்னு பாருங்கள். அதுதான் முக்கியம். ஐம்புலன்களும் உன் மனசுக்கு கீழ்ப்படியும். நீ என்ன சொல்கிறியோ அதுக்கு ஐம்புலன்களும் கீழ்ப்படியுது. மனசில் நினைக்கிறது. இருதயம் கட்டில் உடுக்கும். கட்டில் உடுத்தா அதெல்லாம் வந்து நிறைவேற்ற ஆரம்பிக்கும். அவன் தன்னை அறியாமலே டாஸ்மார்க்கு போகிறவன் போய்கிட்டு தான் இருப்பான். விபச்சாரம் பண்ண போகிறவன் விபச்சாரம் பண்ணத்தான் போவான். உன் நிலம் மனசிலிருந்து புறப்பட்டு இருதயத்துக்கு வந்து ஐம்புலன்களையும் ஏவுது. இது ஆவிக்குரியவனாக இருந்தால் உங்கள் மனது முழுமையாய் தேவனுடைய வசன வார்த்தைகளால் நிரப்பப்பட்டு அதில் அசை போட ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த வயல் எப்படி இருக்கும் பாருங்கள். இன்னும் சொல்கிறாரு, மனுஷகுமாரனுடைய காலம் இப்போ இதான் கடைசி காலம். நோவா காலத்தில் இருந்தது போல் இல்லை. நோவா காலத்தில் எல்லாரும் அழிக்கப்பட்டு போயிட்டாங்க. ஆனாலும் தேவன் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கூடாரமாய், அவருடைய ஆலயமாய் நம்முடைய சரீரத்தை மாற்றி கொடுத்துருக்கிறார். நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியும். இன்னும் வேதத்தில் வாசிக்கலாம். ஒரே படுக்கையில் 2 பேர் இருப்பாங்க. வயக்காட விடுங்க. எந்திரம் இறைக்கிற சிறியை பற்றி, எந்திரம் இறைக்கிற காரியத்தை குறித்து வரப்போகிற எபிசோட்லேயும் அந்த செய்தியை எடுத்து கொடுப்பேன். வேதத்தில் சொல்கிறாரு, படுக்கையில் 2 பேர் இருந்தான். இதான் சரீரமாகிய படுக்கை. அவன் ஆத்மா அதில் சோம்பேறியாக படுத்து கிடக்கலை, விழித்திருக்க தெரியணும். அவங்கள தான் தேவனோடு கூட சேர்ந்து வாழ முடியும். இதைத்தான் இப்போது வயலில் இருக்கிறவங்கள பற்றி பார்க்க போகிறோம். எப்படியா கலப்பையில் கை வைத்தவனுடைய வயல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:62 சொல்கிறாரு, அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து, வேற ஒருத்தர் கையை பிடிக்கலை, ஒரு கலப்பையில் நீ தான் கையை வைக்கணும். கிரியை கையை வைத்துனா கையினால் கிரியை செய்கிற ஒரு அனுபவம். கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற, பார்த்தீங்களா பழைய வாழ்க்கை நான் எப்படி வாழ்ந்தேன், எப்படி இருந்தேன். உலகத்தை பாராத, கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் துக்கம் எல்லாம் நெருங்கி வரும். உபத்திரவம் உலகத்தில் உனக்கு வரும். ஆனாலும் கலப்பையிலேருந்து கையை எடுக்கக்கூடாது, பின்னிட்டு பார்க்கக்கூடாது. இன்னும் போக வேண்டிய தூரம், நீ ஓட வேண்டிய தூரம், உனக்கு நியமிக்கிற ஓட்டத்தில் இன்னும் எவ்வளவோ தூரம் ஓட வேண்டியிருக்கு. கலப்பையை கையை நல்லா பிடிச்சிக்கோ. சிலுவை, உன்னுடைய மாம்சம் ஆசை இச்சைகளையெல்லாம் சிலுவையில் அரைஞ்சிட்ட. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கணும். அதை அனுதினமும் கையில் எடுத்துக்கணும். அதை எந்திரிக்கும் போதெல்லாம் கலப்பையில் கையில் இருக்கணும். ஹலோ, ஆச்சரியமான ஒரு காரியம்தான், உண்மையான காரியம். இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டால் நலமாக இருக்கும். இப்படி பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு
தகுதி உள்ளவன் அல்ல. என்ன ராஜ்யம்? அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற சந்தோஷமாய் இருக்கிறது. இதுதான் முக்கியம்ப்பா. இதை தேட தெரியணும். அது உள்ளே தேடுறதுக்கு தான் இந்த நிலத்தில் கலப்பையில் கை வைக்காரு. இன்னும் சொல்கிறாரு நீதிமொழி 24:30 சோம்பேறியினுடைய வயலையும், நல்லா கவனிங்க, வயல் சரீரம், மதீனனுடைய திராட்சை தோட்டம், உள்ளான மனுஷன், அதான் திராட்சை தோட்டம், அதையும் நான் கடந்து போனேன். இதோ அதையெல்லாம் முள்ளு காடாக இருந்தது. விதைக்கலை, அப்படியே கவனிக்காமல் போட்டதுனால முள்ளு காடாயிருச்சு. நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. எல்லாம் உள்ளே வருது, நிறைய வருது, இன்னும் அநேக காரியங்கள் உள்ள எதிரிகள்லாம் உள்ளே கடந்து வராங்க. அந்த கற்சுவர்லாம் இடிஞ்சு கிடக்கான் சோம்பேறியாக இருந்தால். அதனால தான் சொல்கிறாரு விழித்திருன்னு சொல்கிறாரு. இன்னும் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் நீதிக்கென்று 10:12 நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அதான் கலப்பையில் கை வைக்கிற அனுபவம். பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாக இருக்குது. ஹலோ, மேகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, மழை எப்போ வரும் தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது, ஆவியானவர் எப்போ வந்து எனக்குள்ள நிரப்பி முதல்ல வயலை சரியாக்கு, அதான் முக்கியம். இன்னும் சொல்கிறாரு, இது 3 வகையான வயல்கள் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோம்பேறியின் வயலை பார்த்தோம். இருமனம் உள்ளவனுடைய வயல் எப்படி இருக்குமா? தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருப்பான். தேவனுக்கு ஊழியம் செய்வான், உலக பொருளுக்கு ஊழியம் செய்வான்னு இருமனம் உள்ளவனாக இருந்தால் அவன் வழிகளெல்லாம் எப்படி இருக்குமா? நிலையற்றவனாக இருப்பான். உலக பொருளுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நீதியை விளைய செய்கிறவன் வயல் எப்படி இருக்குன்னா, சீசத்துவ வாழ்க்கையில் இருப்பான். 100 மடங்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அவன் இந்த வயலையே சொந்தமாக்கிடுவான்ப்பா, அந்த நிலத்தையே கிரயமாக்கிடுவான். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த வயலை கொள்வான். தனக்கு உண்டானவைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் உண்டானவைகள் கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, அதில் வாழ்கிற வாழ்க்கையில் ஜீவனத்தின் பெருமை, இதுதான் தனக்கு உண்டாச்சு. இதுதான் உலகத்தினால் உண்டானவைகள், பிதாவினால் நமக்கு உண்டானது அல்ல. இது அதையெல்லாம் விற்றுடுவான். வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு இந்த சரீரத்தை தேவனுடைய நீதியும் பரிசுத்தமும் விளையத்தக்கதாக அதை பண்படுத்த ஆரம்பிச்சிருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பி பார்க்காம இருக்க வேண்டியிருக்கு. என்னன்னு சொன்னால், உலகத்தின் மேலே பார்வையை திருப்பினா ஒப்பா போயிடுவோம். இன்று என்று எண்ணாமல் நாளையை பார்த்துக்கிடலான்னு தாமதிக்கவே கூடாது. இன்னும் சொல்கிறாரு, பழைய வாழ்க்கையை நினைத்து பாராதேங்கார். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்கள், பாவத்திற்கு மறித்து நீதி கண்டு பிழைத்திருங்கள்ங்கார். இன்னும் குமாரனுடைய ராஜ்யம் உபதேசம்தான் நல்ல விதை, நல்ல நிலமாக மாறினா தான் அவருடைய உபதேசம் அவங்களுக்கு பிரயோஜனப்படும். வழியருகே இருக்கக்கூடாது, முள்ளுகளாக காடாக இருக்கக்கூடாது, கற்பாறையாக இருக்கக்கூடாது. சரி, இது முன்னோடியான இயேசு எபிரேயர் 12:2 சொல்கிறாரு, நீதியை விதையுங்கிறாரு. ஓசியா 10:12. இதுதான் 5 வகையான நிலம். வழியோரம் உள்ளது, கற்பாறையானது, முள்ளுள்ள இடம், நல்ல நிலம், இன்னும் வனாந்திரமாய் கைவிடப்பட்ட ஒன்றிய நிலம். இன்னும் பார்த்திங்கன்னா, இந்த பொக்கிஷத்தை கண்டவே குமாரனுடைய ராஜ்யத்தை தனக்குள்ளே சுதந்திரிச்சுக்கிடுவான். அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, உலகத்தை பார்க்க மாட்டான். அஞ்ஞானிகள் அதை நாடி தேடி அலைவாங்க. நீ அப்படி இல்லை, உன் சரீரத்தை பண்படுத்து, அப்பொழுது கர்த்தர் உங்கள் கையில் எல்லாவற்றையும் கொடுப்பார். நீங்கள் இழந்து போனதெல்லாம் தேடிக்கிடுவீங்க. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக இப்போ துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேவனே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த உடைய வார்த்தையின்படி வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்பதை குறித்து விளக்கமாக உடைய வார்த்தையில் கேட்டு அறிந்தோம். இந்த நாளிலும் நாங்கள் எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்னும் அதிகமாய் உடைய வேத வசன வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு போதியும். உடைய நல்ல பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். எல்லாவற்றிற்கும் மேலாய் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி நாங்களும் எழுந்து அந்த வயலை இன்னும் சரியாய் பண்படுத்தி அதை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.